முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில் வளாகம் விழா கோலம் பூண்டுள்ளது. தயார் நிலையில் திருச்செந்தூர் கோவில் வளாகம். தமிழ் கடவுளான முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நாளை காலை 6:15 மணி முதல் 6:50 மணி வரை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் மேற்கு கோபுரம் பகுதியில் 8000 சதுர அடியில் 76 வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் தூத்துக்குடி சிவன் கோவில் தலைமை பட்டர் செல்வம் தலைமையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா சிவன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குடமுழுக்கு நடைபெறக்கூடிய பகுதிகளில் கோவில் மேல் தளத்தில் பக்தர்கள் இன்று தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு மேடைகள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. மேலும் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி உள்ளிட்ட கோபுரங்களுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இது மட்டுமின்றி கோவிலின் வெளிப்பகுதிகளில் வரவேற்பு தோரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் நாளை அதிகாலையில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் இன்று வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பணிகளும் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழா நடைபெறும் பொழுது பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குடமுழுக்கு முடிந்த பிறகு பக்தர்களுக்கு மேல் புனித நீர் தெளிப்பதற்காக ட்ரோன் பயன்படுத்தப்பட உள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆலோசனைப்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இளம் பகவத் நேரடியாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைப்போல் 600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இந்த பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவையொட்டி திருச்செந்தூர் நகரமே விழாக்களும் பூண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.